டாக்டர் அப்துல் கலாம் எதிர்கால தொலைநோக்கு அறக்கட்டளையின் சார்பாக இன்று நமது தாப்பூர் வட்டாரத்தை சார்ந்த நாகினேப்பையால் ஊராட்சியில் மரக்கன்று நடுவதற்காக நமது அறக்கட்டளையின் மாவட்ட பொறுப்பாளர் இளமுருகன் அவர்கள் இளமுருகச்செல்வன் அவர்கள் நேற்று இடமும் தொலைபேசியில் அன்பழகன் அவர்களும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டனர். இப்படியாவது வந்து கடந்த வாரம் பனைமரம் விதைக்கன்று நடுவதற்காக அழைத்திருந்தார்கள். சில பள்ளிக்கு செல்ல வேண்டியிருப்பதால் எனக்கு மகனை பள்ளியில் வரவில்லாத போச்சு. அதுக்கு நான் வகுப்பு செய்கிறேன். இதற்கு முன்பு நான் இதேபோல் இரண்டு நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டுள்ளேன். ஒன்று வந்து தாப்பலூர் கிராம ஊராட்சியிலும், மற்றொன்று வந்து 15/8 சுதந்திரம் தன்று இடங்கண்ணி ஊராட்சியில் சுதந்திரம் தந்து நடைபெற்றது. அதில் நான் கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் இருந்தேன். அறக்கட்டளையில் உள்ளவர்கள் மிக சிறப்பாக பணிபுரிந்து நமது வட்டாரத்தினை சுற்றுச்சூழலுடன் பாதுகாப்பதற்காக பல ஆயிரம் மரக்கன்றுகளை நட்டு வருகின்றனர். அவர்களுக்கு தாப்பூர் வட்டாரத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வட்டாரம் அரியலூர் மாவட்டம் டாக்டர் அப்துல் கலாம் எதிர்கால தொலைநோக்கு அறக்கட்டளை சார்பாக தாப்பூர் ஊராட்சி ஒன்று நாகனப்பட்டினம் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு இளமுருகன், துணை ஒருங்கிணைப்பாளர் திரு அன்பழகன் மற்றும் அறக்கட்டளை உறுப்பினர்கள் கடந்த 5 வருடங்களாக ஒருங்கிணைந்து அரியலூர் மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான மரக்கன்றுகள் நடப்பட்டு வருகிறது. மேலும் மாவட்டம் முழுவதும் கலாம் ஐயா அவர்களின் கனவினை நிறைவேற்றும் வகையில் 1 லட்சம் மரக்கன்றுகள் நட மற்றும் பல லட்சங்கள் பண விதைகளை நடவும் உள்ளார்கள் இருக்கிறது. இந்த அறக்கட்டளை பணிகள் மேலும் சிறக்க மேலும் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு மிக சிறப்பாக செயல்பட்ட ஆசிரியர் அவர்களும் பரமசிவம் ஆசிரியர்களும் முக்கிய பிரமுகர்களையும் இந்த கன்றுகளை பாதுகாக்குமாறும் இதற்கான தேவையான உதவிகளை இந்த தூய்மை பணியாளர்கள் வரும்போது நீங்கள் தண்ணியை ஊற்றி பராமரிக்கணுமா, உங்களுக்கும் ஒரு பேர் இது சரிங்களா? அப்படியே கம்மியாக தான் இருக்கும், ஒன்றும் இது இல்லை. ஒரு மிக சிறப்பாக ஏற்கனவே மரக்கன்று இருக்குது. இன்னும் நம்ம போட்டிங்கன்னா இன்னும் மிக சிறப்பாக இருக்கும். அவங்களும் உதவி புரியாத கூறி வாய்ப்பு நன்றி வணக்கம்.